எல்லாருக்கும் வணக்கம். திருமூர்த்தி, ஊர் சத்தியமங்கலம். கடந்த ஒரு 10 நாளாக இந்த ஜல்லிக்கட்டு குறித்தான ஒரு அகிம்சை வழி போராட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பெருந்திரளாக வந்து மாணவர்கள் தான் கலந்துட்டுருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒன்று தான், மகிழ்ச்சி. நான் எங்கள் ஊரில் சத்தியமங்கலத்தில் ஒரு 3 நாளாக கலந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நேற்றுக்கு முன்னத்த நாள் இரவு போய் கலந்துட்டேன். அப்புறம் அதில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்னோடய கருத்து சொன்னேன். அதாவது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டு வந்து விவசாயத்தில் ஒரு அங்கம், இது கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு வந்து நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கு ஒரு 10 நிமிட வாய்ப்பு கிடைச்ச போது நான் என்ன சொன்னேன்னா, ஜல்லிக்கட்டு விவசாயத்தில் ஒரு அங்கம்தான். ஜல்லிக்கட்டு ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த புலிக்காலை வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது, கிராசிங்க்கு வந்து காலை கிடைக்காது அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு, கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வந்து மாணவர்களோட ஆதரவு விவசாயிகளுக்கு இந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னு சொன்னால், நீங்கள் ஜல்லிக்கட்டுனா காளை மாடு காப்பாற்றுறதோட நிப்பாட்டிக்காதீங்க. காளையும் பசு மாட்டை காப்பாற்றிட்டா மட்டும் இந்த இனம் வந்து அழியாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா விவசாயி உயிரோடு இருந்தால் தான் வந்து இது பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாருமே சிந்திச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வெறும் காலையில் மட்டும் தத்தெடுத்து பண்ணாதீங்க. டெல்டாவில் வந்து விவசாயம் பல நாட்களாக கடந்த ஒரு 2-3 மாதமாக வந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க. கடுமையான வறட்சினாலும் கடன்னாலேயோ தற்கொலை பண்ணிவிட்டு அதிர்ச்சியில் இறந்துட்டுருக்காங்க. நீங்கள் பொறியியல் கல்லூரி, அவங்க போகிற பொறியியல் கல்லூரி மாணவர்கள், பொறியியல் கல்லூரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. நானும் ஒரு விவசாயி தான், எனக்கு கடன் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க, டெல்டாவில் ஒரு கிராமத்துக்கு போங்க. போயிட்டு ஒரு 10 விவசாயியில் நீங்கள் ஒரு 100 பேர் தத்தெடுத்துக்குங்க. அல்லது அவங்களுடைய கடன் அடைச்சிட்டு நீங்களாம் அந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து வேறு நிலைக்கு கொண்டு போகலாம். ஏன்னா இன்றைக்கி மழை இல்லை, தண்ணி இல்லை, பயங்கர பிரச்சனையில் வந்து விவசாயம் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஒரு நல்ல ஆதரவு கிடைச்சிது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நேற்றுக்கு போனேன், இன்றைக்கி போனேன். இன்றைக்கி பேசியிருந்தால் அதுலேயே ஒரு நேரலையாக போட்டிருக்கலாம், வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, காலையிலேயே ஒரு 3-3:30 மணிக்கு அவங்க அந்த இருக்கிற திடலில் வந்து ஒருத்தர் ஏதோ மது அருந்திட்டு வந்து கொஞ்சம் தகராறு பண்ணிட்டார் போல், மைக் எடுத்துகிட்டு இல்லை கொடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு. அதனால் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள், நாங்களே சொல்லுவாங்க. அப்புறம் சரின்ட்டு நான் வந்துட்டு தோட்டம் வந்துட்டு யோசனை பண்ணி போகுது. வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். இந்த ராதாராஜன் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு நல ஆர்வலர், அந்த அம்மா நேரத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது மெரினாவில் லட்சக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட 4-5 நாளாக உணவு தண்ணி இல்லாமல் வாடிட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கொச்சையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கூட்டம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் வரல, நீங்கள் ஃப்ரீ செக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50,000 பேர் வந்து கூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக சொல்லியிருக்காங்க. என்னோட தாய் வயசு அந்த அம்மாவுக்கு, அதனால் அந்த அம்மா மாதிரி நானும் கொச்சப்படுத்திருக்க விரும்பலை. ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்கிறேன். எங்கள் ஊரில் எங்கிட்ட மட்டும்தான் ஒரு 13 மாடு இருக்குது. அப்புறம் ஒருத்தர்கிட்ட ஒரு மாடு இருக்குது. அது போக ஒரு 4-5 மாடு இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ மற்றவங்க எல்லாமே வந்து எங்கள் பகுதியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மல்லி விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. 4 ஏக்கர் இருந்தால் 4 ஏக்கர் மல்லி தான் போடுவாங்க. அதுக்கு ஒரு தீவன பயிரும் கூட இருக்காது. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வேசியில் தீவனம் இல்லாதனால மல்லிகைப்பூ செடி வந்து கவாத்து பண்ணி விடுவாங்க. அதவே எடுத்து ஒரு போரா போட்டு வச்சு இந்த கள்ளக்கொடி, இந்த மாதிரி கள்ளக்கொடி போட்டு வைப்பாங்க பார்த்தீங்க, அப்போ முதல்லலாம் அந்த மாதிரி போரா போட்டு வச்சு
அதை வந்து மாட்டுக்கு தீவனமாக கொடுத்துட்ருக்காங்க, மாட்டுக்கு எருமைக்கு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமான ரசாயன தாக்குதல் வந்து அந்த மல்லி செடி மேலே தெளிச்சிருக்காங்க எங்கள் விவசாயிகள். தெரிஞ்சோ தெரியாமலோ அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் அந்த தலையை வந்து நீங்கள் எடுத்து அந்த மாட்டுக்கு போட்டு அந்த மாட்டு பால் கறந்து நீங்கள் பருகினாலோ இல்லது நீங்கள் விலங்குகளுக்கு ஏதாவது நாய்க்கு பூனைக்கு ஊற்றினா கூட கண்டிப்பாக ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து தாய்ப்பால்லையே 500 விதமான நச்சு கலந்துருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. தாய்ப்பால்லையே 500 விதமான நச்சு அப்படிங்கிற போது மாட்டுப்பாலில் 50,000 விதமான நச்சு இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ஆற்றுல தான் கட்டி மேய்ச்சிட்ருக்கேன். தவிடும் போடுறதில்ல, புண்ணாக்கு என்னோடய தோட்டத்தில் விளையிறது மட்டும் தான் வச்சிட்ருக்கேன். கண்ணுக்குட்டிக்கு போக எனக்கு கொஞ்சம் ஒரு காம்பு போக எங்கள் வீட்டுக்கு தேவைக்கு போக நான் மீதி வந்து கண்ணுக்குட்டி தான் விட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ராதாராஜனுக்கு உண்மை மனசை விட்டு சொல்லுங்கள். நீங்கள் சல்லிக்கட்டு வந்து எதிர்க்கிறீங்க, வதை பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. 50 பேர் சேர்ந்து ஒரு காளை அடக்கிறது வீரம் இல்லை அப்படின்றீங்க. வீடியோ கேமில் விளையாடு அப்படின்றீங்க. கண்டிப்பாக இதுக்கு அனுமதி தர முடியாது அப்படின்றீங்க. நேற்றுக்கும் கூட 2 டீ மாஸ்டர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆனால் அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. மகிழ்ச்சி, இது தெரிஞ்ச விஷயம். இது தோல்வியில் தான் முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்ன அந்த மல்லி செடி சாப்பிட்டு கறக்கக்கூடிய பால் ஒரு பக்கம் நான் கறந்து வைக்கிறேன், 1 லிட்டர் கறந்து வைக்கிறேன். அதே மாதிரி என்னோடய மாடு இயற்கையான தீவனம் சாப்பிட்டு அளவாக கறந்த ஒரு 1/2 லிட்டரோ 1/4 லிட்டரோ 1 டம்ளர் நான் ஒரு பக்கம் கறந்து வைக்கிறேன். நீங்கள் என்னோடய தோட்டம் வாங்க, வந்துட்டு நீங்களும் குழந்தை பெற்றிருப்பீங்க இல்லையா? நீங்கள் எங்களை என்ன வேணால் கேவலமாக பேசலாம், பொறுக்கின்னு சொல்லலாம், என்னென்னமோ சொல்கிறீங்க, சொல்லிக்கங்க, எங்களுக்கு ஆட்சேபணி இல்லை. குழந்தைகளுக்கு கூப்பிட்டு 2 பக்கம் 2 தரமான பால் வச்சுருக்கேன். நீங்கள் மல்லி செடி சாப்பிட்ட நஞ்சு கலந்த பால் எடுத்து உங்கள் பிள்ளை கொடுப்பீங்களா, இல்லை சுத்தமான எதுவுமே கலக்காத என்னோடய நாட்டு மாட்டு பால் எடுத்து கொடுப்பீங்களா? இதை வந்து உண்மையை சொல்லிவிடுங்க, உண்மையை ஒத்துக்குங்க. நீங்கள் அதை குடித்தாலும் சரி, இதை குடித்தாலும் சரி, பகிரங்கமாக நீங்கள் ஒத்துக்குங்க. அதுக்கு பின்னாடி பார்த்துக்கலாம், நாங்கள் சல்லிக்கட்டு நடத்துகிறோம், நடத்தலை, இல்லை இந்த காளை இனத்தையும் அழிச்சிடுறோம், இந்த மாட்டு இனத்தையும் அழிச்சிடுறோம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது ஒன்று. 2வது, பிரதமர் நம்ம மக்கள் மேலே என்ன ஒரு கோவம்னு தெரியல, ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி தீர்ப்புங்கிறதெல்லாம் இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை வந்து நான் வந்து எதிர்த்து பண்ண முடியாது, இன்னும் 1 வாரம் ஆகு 2 வாரம் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரே ஒரு இரவில் RBI ரிசர்வ் பேங்க் கவர்னர் போட்ட நோட்டை 500 ரூபா 1000 ரூபா செல்லாது அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு பவர் இருக்கிற போது இந்த சல்லிக்கட்டுங்கிறது சாதாரண விஷயம். ஒரு அலங்காநல்லூரில் ஒரு கிராமத்தில் நடந்துட்டு இருந்தது, இன்றைக்கி வந்து அகில உலக அளவுக்கு பரப்பிட்டீங்க. அது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். ஏன்னா நான் முதல்ல பேசுகிற போதே சொல்லலான்ட்டு இருந்தேன், பீட்டாவுக்கு முதல்ல நன்றி சொல்லிடலாம், பீட்டா அமைப்புக்கு. ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக தெரியாது. நம்ம என்னதான் முகநூலில் வாட்ஸ்அப்பில் ஏதேதோ பகிர்ந்தாலும் இந்த பீட்டாங்கிற ஒரு அமைப்பு இந்த சல்லிக்கட்டுங்கிற ஒரு பாரம்பரியமான விளையாட்டை தடை செஞ்சதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு மாணவ மாணவிகள் வந்து எழுச்சி கொண்டு தன்னெழுச்சியாக வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அது முழுக்க காரணம் பீட்டா தான். அப்புறம் பிரதமர் வந்து அனுமதி கொடுக்க மாட்டார், நம்ம முதல்வரும் போய் கேட்டு வந்துட்டாங்க. அதனால் இதெல்லாம் விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க அனுமதி கொடுத்தா விளையாடணும், அனுமதி கொடுக்கலன்னா விளையாடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் இந்த பொங்கல் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நண்பர்களை கூப்பிட்டு, முகநூல் சொந்தங்களை கூப்பிட்டு, முக்கியமாக அதாவது கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒன்று இது பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக அளவாக ஒரு 40-50 பேர்த்து கூப்பிட்டு இது பண்ணேன். அப்போ வந்து சேலத்துலேருந்து பியூஸ் மானஸ் வந்திருந்தார், நண்பர் தோழர் வந்திருந்தார். அப்புறம் நான் சொன்ன காலையில் பார்த்தாரு, எவ்வளோ சார் ப்ரீடிங்க்கு எவ்வளோ சார் வாங்குறீங்க அப்படின்னாரு. 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு சார் 200 ரூபா வாங்குறீங்க அப்படின்னாப்புல, யூஸ் இந்த மாதிரி என்னோடது மாடு காலை சேர்த்துற போது கோபிச்செட்டிப்பாளையம் வேன் ஆட்டோவை பிடிச்சி 700 ரூபா வாடகை கொடுத்து அங்கே எடுத்துகிட்டு போய் மறுபடி அதுக்கு காலை சேர்த்துறக்கு 500 ரூபா கொடுத்து பிடிச்சிட்டு வந்துடுதுங்க. அதனால் ஒரு 200 வாங்குறது ஒரு சராசரியான ஒரு தொகை தான். ஏன்னா இந்த வருஷமெல்லாம் கூடி இந்த 14 மாதத்து காலை வாங்கினதுலேருந்து
ஒரு 14 மாட்டுக்கு தான் வந்து இனச்சேர்க்கை பண்ணியிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய காசு இல்லை, எனக்கு தினசரி ஒரு 70 80 100 ரூபாய்க்கு பக்கமாக இந்த ஒரு காசு ஆகிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது தப்புங்க, என்னோட எருமை மாடுன்னு என்கிட்ட 23 எருமை மாடு இருக்குது, நான் வந்து வெறும் 50 ரூபா தான் வாங்குறேன் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே செவிலில் அறிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து வெறும் 50 ரூபா வாங்கிட்டு இருக்காரு. இதே வந்து பெருநகரங்களில் இப்போது எங்கிட்ட ஒரு 13 மாடு இருக்குது, அதில் வந்து ஒரு 6 மாடு வெட்டுக்கு போனதாக வெட்டுக்கு வந்ததை நான் வளர்த்திட்ருக்கேன். அதே மாதிரி பெரிய பெரிய ஆளு ஒரு 20 30 மாடு வரைக்கும் வளர்த்துட்ருக்காங்க. அவங்களும் காலை சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2000 ரூபாங்கிறது வந்து சராசரி ஒரு சாதாரண விவசாயி வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய தொகையெல்லாம் இன்றைக்கி செலவு பண்ணுறங்கிறது ரொம்ப கடினம். இந்த காலகட்டத்தில் நாட்டு மாடு ஒருத்தர் வாங்க வைக்கிறது பெருஞ்சிரமம். இதில் போயிட்டு காலை சேர்த்துருக்கு 2000 ரூபா அப்படிங்கிற போது அது ரொம்பவுமே ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி அங்கே நான் கோயம்புத்தூரில் பார்த்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு கருவாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனிங் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்களா டாக்டர், மருத்துவர் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவுமே வருத்தம். ஏன்னா இந்த நாட்டு மாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாய் புண்ணு நோய், இந்த கோமாரி நோயின்னு சொல்லுவாங்க, அந்த நோய் வந்தது. அப்போ எங்கிட்ட ஒரு 3 மாடு இருந்தது. என்னோடய பக்கத்தோட்டத்தை உட்பட எல்லா தோட்டத்துலேயும் வந்து டாக்டர் கூப்பிட்டு ஊசி போட்டாங்க. அரசு வந்து இலவசமாக ஊசி போட்டு அனுப்புனாங்க. மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். நான் பிடிச்சிட்டே போகல. வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் திட்டுறாங்க, ஆனால் மாட்டுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம், அந்த ஊசியெல்லாம் தேவையில்லைங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எத்தனையோ மாடு செத்துது. எங்கள் ஊரில் மட்டும் ஒரு 6 மாட்டுக்கு மேலே செத்துருக்கு. எங்கள் மாட்டுக்கு எதுவுமே வரல, அந்த 3 மாட்டுக்கு எதுவுமே வரல. அப்போது இப்படி இருக்கிற போது நாம் வந்து காலை சேர்த்துறக்கே 2000 ரூபா 3000 ரூபா, அது போக இப்போ வந்து ஜல்லிக்கட்டு விடுறாங்க. ஒரு காளையோட விலை 50,000 60,000, அதை மன்னிக்கணும், லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்றாங்க. அதே மாதிரி பசு மாட்டோட விலையும் கூட 40,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய மாடு 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறதுங்க, இது வந்து கண்டிப்பாக இப்படி பண்ணால் இந்த இனத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் பெருக்க முடியாது. நான் அந்த மாணவர்கள் மத்தியிலும் கூட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு வெளிநாட்டு நாய் வளர்த்துறதுக்கு பதிலாக ஒரே ஒரு மாட்டுக்கன்று வளர்த்துங்க. எங்கிட்ட 2 காலக்கன்று இருக்குது. 8 மாதம் 8 மாதம் 7 மாதம் ஆன காலக்கன்று 2 இருக்குது, கொடுக்குறேன். அடிப்படையான விலை என்ன விலையோ வந்ததுன்னா நான் கொடுத்துட்றேன், நீங்கள் வளர்க்குங்க. விற்க வேண்டாம், எக்காரணத்தை கொண்டு விற்க வேண்டாம். அதே மாதிரி ஒரு பசுமாடு வளர்த்துங்க, கண்ணுக்குட்டி வளர்த்துங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்கோங்க, பெருக்கிடலாம். இதையே இவங்க பீட்டா யார் WTO எது வந்தாலும் சரி, சாதாரணமாக நான் வந்து இந்த இனத்தை வந்து பாதுகாத்தரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜல்லிக்கட்டு நடத்தி தான் இந்த இனத்தை வந்து பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிறைய லாபி நடந்துகிட்ருக்கு. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேண்டாங்க. இப்போ இவ்வளோ ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு. லட்சக்கணக்கான பேர் மெரினாலும் அலங்காநல்லூர்லேயும் எல்லா ஊர்லேயும், எங்கள் ஊர்லேயும் சத்தியமங்கலத்துலேயே ஒரு 1000-2000 பேர்த்து பக்கமாக உட்காந்துருக்காங்க. இவ்வளோ நடந்துகிட்ருக்கு. சாதாரணமாக இந்த நேரத்தில் முதல்வர் ராஜினாமா பண்ணிவிட்டு சித்தி ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல, நாம் கண்டுக்க மாட்டோம். ஏன்னா இந்த இதில் போயிட்டுருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். விஷ்ணு பிரியா கொலை வழக்கு வந்தோடனே நடந்துட்டு தான் அந்த டைமில் ஃபியூஸோட பிரச்சனை வந்தது, அப்புறம் அதை மறந்தோம். அப்புறம் மறுபடி ஃபியூஸோட பிரச்சனை நடக்கிற போது ராம்குமாரோட பிரச்சனை வந்தது, ஃபியூஸை மறந்தோம். அப்புறம் அம்மா இறந்தாங்க, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்புறம் பணம் வந்தது, பணம் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ பணமெல்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிட்டோம். இப்படித்தான் ஒன்று கடந்து போயிட்டுருக்கோம். உங்களை வச்சுட்டு சரியான ஒரு லாபி நடக்கிறதா எனக்கு அப்படியே படுது. ஏன்னா இது யார் முதல் கொளுத்தி விட்டாங்கன்னு தெரியல. இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் நல்ல விஷயம், யார் கொளுத்தி போட்டிருந்தாலும் பார்த்து நிதானமாக கால் எடுத்து வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எழுச்சி இந்தியாவிலேயே நடந்த மாதிரி தெரியல. அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க, அவ்வளோ இளைஞர்கள் வந்து அவ்வளோ வீரியமாக பேசுகிறாங்க, அவ்வளோ தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் இந்த சமூக வலைதளம் தான், மகிழ்ச்சி தான். அதே மாதிரி இப்போ நேற்றுக்கு ஒரு பையன் சேலத்தில் ரயில் பெட்டி மேலே ஏறி அந்த மின் கம்பியை தொட்டதுனால கிட்டத்தட்ட 70-90% உடல் வந்து கருகிருச்சு. 16 வயசு ஆகுது அந்த பையனுக்கு.
அந்த பையனோட தாய் தந்தை பார்த்தா முகநூலில் பகிர்ந்துருந்தாங்க. பார்த்தா அவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா அந்த பையன்லாம் அந்த நாட்டு மாட்டோட சாணத்தை பார்த்துருப்பானு தெரியல. இதெல்லாம் தேவையில்லை. நீ உங்களோட ஆக்ரோஷத்தை எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா வெட்டுக்கு போயிட்டுருக்கு மாடுக. கேரளா போயிட்டு அங்கேருந்து ஏற்றுமதியாகி அப்படி இப்படியே போயிட்டுருக்கு. போய் வழியில் போய் மடக்கி பிடிங்க, இல்லை சந்தைக்கே போங்க, வியாபாரி பேசுங்க. பேசி உங்களால் முடிஞ்சது 1 மாடு 2 மாடோ கண்ணுக்குட்டியோ ஏதோ வாங்கி வளர்த்துங்க. இப்போ அதை அந்த போன வாரம் கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தேன். நண்பர் ஒருத்தர் இந்த லேப்ரடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் ஒன்று கட்டி வச்சுருந்தார். என்ன நான் போன வாரம் வர்றப்போ பார்த்து இல்லை இப்போ கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், பெங்களூர் போயிருந்தேங்க, அங்கே 2 பசங்க வளர்த்திட்டு இருந்தாங்க அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னா அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க, வெளிநாடு போயிட்டாங்க, அதனால் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து ஒரு 6 மாதமாக சொல்லிகிட்ருக்காரு, எனக்கு ஒரு நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி வேணுங்க, வீட்டில் வளர்க்குறக்கு அப்படின்ட்டு. வீட்டு பொம்பளை ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சாணி ஆளணும், தீவனம் வேணும் அதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சரிண்ணா என்ன வேலைண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேறு யாராவது தெரியாதவங்களுக்கு பணத்தை கொடுக்குறத விட தெரிஞ்சவனுக்கே கொடுத்துடல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இது என்னென்ன வயசு அப்படின்னு சொன்னேன். அவர் இவ்வளோ பெரிய நோட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு பாருங்க அப்படின்னாரு. அதில் பெயர், அந்த நாயோட தகப்பனார் பெயர், தாயார் பெயர் எல்லாமே க்ளீனாக, அட்ரஸ்ஸு, யார் கண்ட்ரோலில் இருக்குது, அவருடைய செல்ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து திருப்பினா ஒரு 7 ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. என்னென்னா 1 மாத இடைவெளியில் 2 மாத இடைவெளியில் தடுப்பூசி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு எப்படி மருத்துவமனை போயிட்டு தடுப்பூசி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தடுப்பூசி போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. அப்புறம் இதெல்லாம் என்னென்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் மாதம் போடணுங்க, இந்த ரேபிஸு அது இதுன்ட்டு, இது வெளிநாட்டு நாய்ங்கிறதுனால நல்லா வியாதி வருங்க, அதனால் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது க்ளீனாக இந்த மாதிரி அதோட பயோடேட்டாவை கொடுத்துருவோம், அதோட ஹிஸ்ட்ரியை கொடுத்துருவாங்க. இனி வந்து நான் அடுத்த ஜூலையில் தான் ஊசி போடணுங்க அப்படின்னாரு. அப்புறம் எனக்கு சுருன்னு ஆயிடுச்சு. நம்ம பையனுக்கே நம்ம வந்து தடுப்பூசி போடுறதுக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கிறோமே, நாய்க்கு வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரிண்ணா, இது பார்க்குறக்கு கிட்டத்தட்ட நாட்டு மாடு கண்ணுக்குட்டி சைஸில் இருக்குது. இது அந்த பெடிகிரின்ட்டு அந்த இது ஒன்று வாங்கி வச்சுருந்தாரு. அது எவ்வளோ 400 500 எவ்வளோ சொன்னார். பழைய சோறெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க அப்படி இப்படின்னாரு. சரி, நான் நாட்டு நாய்கள்லாம் எதுவுமே தேவையில்லை, ஊசியும் தேவையில்லை, இந்த மாதிரி வெளிநாட்டு உணவும் தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகங்க, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தினார். அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் ஒரு மாட்டுக்கண்ணை கொடுக்குறேன், தயவுசெய்து இந்த நாயை கொண்டு போய் பெங்களூர்லேயே விட்டுருங்க. இதுக்கு தினசரி நீங்கள் வந்து 100லேருந்து 150 ரூபா செலவு பண்ணுவீங்க. ஆனால் நான் சொல்கிற மாட்டுக்கண்ணுக்கு ஒரு 40லேருந்து 50 ரூபா செலவு பண்ணால் போகுது. எங்கே தீவனம் கிடைக்கிதோ வாங்கிட்டு வந்து போடுங்க, விலைக்கு வாங்கிட்டு வந்து போடுங்க, இல்லை 100 ரூபா வேணாலும் செலவு பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் ஒரு மாடு ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் அவர் வீட்டில் கேட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் வந்துட்டேன். நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா வீட்டில் இருக்குது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் பிடிச்சிட்டு போகிறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது, இனி அதெல்லாம் வேணாம். ஏன்னா இந்த கூட்டத்துலேயும் கூட அதிகபட்சமாக பேசினது நாட்டு நாய், நாட்டு கோழி, நாட்டு மாடு, நாட்டு இனத்தை பற்றி தான் பேசினாங்க. அதே மாதிரி இந்த கொக்கோ கோலா, பெப்சி எல்லாமே வந்து எங்களது ஒரு தனியார் கல்லூரி இங்கே சத்தியமங்கலத்தில், அவங்களே சொல்லிட்டாங்க கல்லூரிக்குள்ளே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து இந்த பீட்டானால தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட எண்ணம். அதே மாதிரி இந்த போராட்டம் நல்ல விதமாக போயிட்டுருக்கு. இது கட்டாயம் வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்வழி பாதையில் கொண்டு போய் ஆகணும். ஏன்னா தேன் கூட்டில் ஒரே ஒரு கல் எடுத்து எறிஞ்சால் அது எப்படி கலையுமோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. இப்போ இன்றைக்கி அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, இன்னும் 2 நாள் நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹைகோர்ட்லேயும் கூட 1 வாரத்துக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்குள்ளே கூட ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜல்லிக்கட்டு நடந்துட்டால் மகிழ்ச்சி, கண்டிப்பாக நடக்கட்டு, நானும் வேண்டிக்கிறேன், பிரார்த்தனை பண்ணுறேன். இது முடிஞ்சோடனே இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரமாக தூக்கி வச்சிடக்கூடாது இந்த இளைஞர்கள். ஏன்னா இப்போது நான் பேசுகிற போது சொன்னேன், எங்கள் ஊர் பவானி ஆற்றுல இப்போ பாருங்கள் தண்ணி கழிவாக போயிட்டுருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருச்சு, இது குடிக்கிறதுக்கு லாய்க்கில்லை, கால் கழுவுக்கு கூட லாய்க்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தினம் மலர்லேயும் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றை மட்டும் கையில் எடுத்துகிட்டு பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதை வந்து தொடரணும். ஏன்னா இப்போ எங்கள் ஊர்லேயே ஒரு 700 800 பேர் 1000 பேர் கலந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா அது பூரா இளைஞர்கள், இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான். எங்கள் கிராமத்துலேருந்து விவசாயிகளாக பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரும் கூட இல்லை. இது வந்து ரொம்ப வருத்தம்.
என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு பெரியவர் என் பக்கத்தில் நின்று முந்தா நாள் இரவு சொல்லிட்டு இருக்காரு, இந்த பசங்களாம் வாழ வேண்டிய வயசில் இப்படி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, செத்துருவாங்க அப்படின்னாப்புல. அப்புறம் எதுக்குங்க ஐயா அப்படின்னேன். இவனுக்கெல்லாம் மாடுனா என்னென்ன தெரியாது தம்பி, இவனுக்கு வந்து போராடிட்டுருக்காங்க அப்படின்னாப்புல. சரிங்க அவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்லைங்க, உங்கள்கிட்ட எத்தனை மாடு இருக்குது அப்படின்னேன். அவர் விவசாயி தான். 3 மாடு இருக்குதுங்க என்ன அப்படின்னாரு. என்ன மாடுங்க ஐயா, நாட்டு மாடுங்களா அப்படின்னேன். இல்லைங்க ஜெர்சி மாடு தான் அப்படின்னாரு. எங்கே கொண்டு போய் பால் ஊற்றுறீங்க அப்படின்னாரு. சொசைட்டிக்கு ஊற்றிட்டுருக்குங்க உள்ளூரில் சொசைட்டி அப்படின்னாரு. என்ன விலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன். மாட்டு தீவனம், தவிடு, புண்ணாக்கு, பருத்தி கொட்டை எல்லாம் போட்டால் நல்லா டெஸ்ட்டு போல் வருது தம்பி, ஒரு 28 ரூபா வரைக்கும் வருது அப்படின்னாப்புல. அப்புறம் நான் சொன்னேன், ஐயா நீங்கள் 28 ரூபா ஒரு நேரத்துக்கு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்குன்னு சொல்கிறீங்க. 28 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ முட்டாவளி போடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 1 லிட்டர் நீங்கள் அந்த உற்பத்தியை நீங்கள் சொல்கிற நீங்கள் செலவு பண்ணுற கணக்குலேயே நீங்கள் பார்த்தாலும் 1 லிட்டர் உற்பத்தி பண்ணுறதுக்கு குறைஞ்சது 40 ரூபா ஆகுது. நீங்கள் வந்து 28 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை கண்ணா அது எப்படியோ போட்டு எனக்கு வந்து சாணம் மிச்சம் அப்படின்னாரு. அந்த சாணத்தை விடுங்க, நீங்கள் எங்கள் தோட்டம் வாங்க, 2 மாடு தான் கறக்குது, 2 காம்பில் மட்டும்தான் கறந்துட்டுருக்கேன், 2 காம்பு பால் மாட்டுக்கு கண்ணுக்குட்டி விட்டுட்ருக்கேன். அதில் கிடைக்கக்கூடிய சாணியில் நான் வந்து பஞ்சகவ்யா ஜீவாமிர்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அது பயிருக்கு தெளிக்கிறேன், பட்டி காத்துட்ருக்கேன் காட்டிலேயே, வந்து பாருங்கள், குப்பைன்னு என் காட்டுக்கு போட்டதில்லை அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து ரொம்ப மறுக்கிறார். இல்லை கண்ணா 1 லிட்டரை கறந்து என்ன பண்ணுறது அப்படின்னாப்புல. 1 லிட்டரு நீங்கள் உங்களுக்கு இப்போ நகரத்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா 100 ரூபா 120 ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 10 மாடு இருந்தால் உங்களுக்கு சராசரி 1200 ஆச்சு. இதுக்கு வந்து செலவுங்கிறது இல்லை, உங்களோட செலவு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து கடைசி வரைக்கும் பிடிவாதமாக தான் பேசிட்டு இருந்தார். என்ன காரணம் பார்த்தா ஒரு 65 வயசு கடந்தவர் அவர். ஏன்னா அந்த வெண்மை புரட்சி அந்த பசுமை புரட்சிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அப்படியே ரத்தத்தில் ஊறிடுச்சு. ஆனால் இப்போ கலந்துட்டு இருக்கிற இளைஞர்கள் பார்த்திங்கன்னா, நான் முகநூல் பதிவோ இல்லை ரிசல்ட்டோ இந்த 10வது 12வது ரிசல்ட் வரும்போது நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன், பிராய்லர் கோழின்னு தான் சொல்லுவாங்களே, அதாவது 90க்கு 95க்கு மேலே 2000க்கு மேலே பிறந்தவங்க எல்லாத்தையுமே. ஏன்னா இவங்க வந்து நல்லா நாட்டு மாட்டு பால் கண்டிப்பாக குடிச்சிருக்க மாட்டாங்க. ஒன்றா பேக்கெட் பாலாக இருக்குது, இல்லைன்னா தண்ணி பாலாக இருக்குது, ஜெர்சி மாட்டு பாலாக இருக்குது. இவங்களுக்கெல்லாம் எங்கடா வீரியம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இப்போ இது ஒரு எழுச்சி பார்க்குற போது என்ன தோணுது அப்படின்னா, வெளிநாட்டுக்காரனுங்க பீட்டா எவனாக இருந்தாலும் என்ன செதி பண்ணாலும் அந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து தமிழனுக்கு ரத்தத்துலேயே ஊறிடுச்சு. அது வந்து இவனுக்கு என்ன பண்ணாலும் இனி வந்து மழுங்கடிக்கிறது ரொம்ப சிரமம், மழுங்கடிக்க முடியாது. ஏன்னா அது ரத்தத்தில் ஊறின அந்த உணர்வு வந்து எவனாலே பிரிக்க முடியாது. இது ஒரு துவக்கம். கண்டிப்பாக இனி வந்து படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு. இங்கே வந்தப்போ நண்பர் ஃபியூஸ் சொன்னார், எல்லாம் சரிதான் சார், உங்கள் ஆறு இப்படி போயிட்டுருக்கு, இவ்வளோ தண்ணி இருக்குதுன்றீங்க, இவ்வளோ கழிவாக இருக்குது, நீங்கள் வந்து எல்லாம் ஒரு டீமை சேர்த்து பண்ணலைன்னா ஒன்றுமே எதையுமே காப்பாற்ற முடியாது, மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக வியூஸ் ஏதாவது பண்ணலாங்க, நானும் பேசிட்டு தான் இருக்கேன். ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, சேலத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவங்கெல்லாம் இணைஞ்சு இந்த அளவுக்கு ஒரு சல்லிக்கட்டையும் தாண்டி விவசாயிகளும் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிற போது ஒரு இளைஞர் சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அதான் நான் சொன்ன மாதிரி இது வந்து என்ன சொல்கிறது, இப்போது நேற்றுக்கு ஒரு பதிவில் பார்த்தேன், இது வந்து இந்த மாதிரி ஒரு சல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 10 ஆண்டு காலமாக முயற்சி எடுத்துகிட்ருக்காரு. அதே மாதிரி காங்கேயம் தோழர் கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அந்த மாதிரி ஆட்கள் கூட நிறைய முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து தொடர்ந்து இதே மாதிரி வெற்றிகரமாக போயிட்டு ஒரு சமயம் நம்மளுக்கு சல்லிக்கட்டுக்கு ஆதரவு வரலனா கூட நம்மளுக்கு தைரியம் இருந்தால் நடத்திடலாம். ஒன்றும் அதை பற்றி யாரும் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. இப்போது என்னோடய தோட்டத்தில் ஒரு 50 பேர்த்து வச்சு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் யாருக்கு நீங்கள் வெளியே வந்து நீங்கள் போய் கூவிட்டு இருந்தால் தானே வந்து உங்களை வந்து துப்பாக்கி ஏந்திட்டு லத்தி எடுத்துகிட்டு நீங்கள் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடலாமே. இது ஒரு விழாவாக பண்ணாட்டி பரவாயில்ல. இந்த வாரம் பொங்கலுக்கு விட முடியலையா, ஜனவரி 16 முடியலையா, விடுங்க, அடுத்து 26 பார்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு அடுத்து 26 பார்க்கலாம். சொல்லாமல் செஞ்சால் போதும். இது சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லையே. நல்ல ஒரு தாக்கம் வந்திருக்கு இளைஞர் மத்தியில். இது சுமூகமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த ஒரு எண்ணத்தை சொல்கிறேன். அதே மாதிரி அரசியல் கட்சி வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து நம்பிடாதீங்க இளைஞர்களே. ஏன்னா நாங்கள்லாம் ஒருத்தர் பின்னாடியும் அரசியல் கட்சி பின்னாடி ஜாதி சங்கத்தை பின்னாடி போய்
40 வயசுனா ஒரு 20 வயசு ஆயுளை வந்து இவனுக்கு பின்னாடி போய் கெடுத்துட்டோம். ஏன்னா அவனுங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் ஆகிற போது அந்த முக்கியமான ஒரு பருவகட்டத்தையே தாண்டிட்டோம். அதனால் யார் பின்னாடி போகாதீங்க, இதே மாதிரி ஒரு சுயமாக ஒரு முடிவெடுங்க. இப்போ அங்கங்கே கூட்ட ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காடுறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு யார் தலைவர் இல்லை, யார் வழி நடத்துறதில்ல. 4 பேர் ஒரு ஊருக்கு 4 பேர் இருக்காங்க, நல்லா பக்காவாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் அவங்க வாழ்நாளையே அவங்க வரலாற்றிலேயே பார்த்துருக்க மாட்டாங்கன்ட்டு தோணுது. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. இப்போ படிப்படியாக பார்த்தா கேரளாவில் ஆதரவு கொடுக்குறாங்க ஜல்லிக்கட்டுக்கு, அதேமாதிரி கர்நாடகா அண்டை மாநிலத்திலும் கூட ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது எல்லாமே வரவேற்கத்தக்க வேண்டியதான். இனியாவது கேரளாக்காரன் டேம் கட்டுறான், அணை கட்டுறான், கர்நாடகாக்காரன் அங்கே வந்து அதை சுற்றி வெட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீணாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட உரிமை. இப்போ நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு நம்மளோட உரிமை நாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோமோ, அதே மாதிரி அவங்க டேம் அணை கட்டுறது அவங்களோட உரிமை. நாம் வர்ற தண்ணியை சேகரித்து, மழை தண்ணியை சேகரித்து இனி வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு பஞ்சமெல்லாம் வராத அளவுக்கு நம்மளோட கட்டமைப்பு உயர்த்தலாம். ஏன்னா இன்றைக்கி கரூர்லலாம் 10 அடி 20 அடியெல்லாம் மணல் எடுத்தாச்சு. இன்னும் எத்தனை 1000 ஆண்டு ஆகுன்னு தெரியல. அந்த மணல் அந்த ஆற்றுல வந்து மணல் மேவ இருக்குது. அதுக்கு மேலே தண்ணி வந்தால் மட்டும்தான் அந்த வந்து ஈரப்பதத்தை அப்படியே தக்க வைக்க முடியும். அப்போது நம்ம பக்கம் இருந்து இவ்வளோ தவறுகள் நடந்துகிட்ருக்கு. இதையும் சரி செய்யலாம். இளைஞர்கள் வந்து இதை பற்றி பேசுங்க, எல்லா கூட்டத்துலையும் பேசுங்க. ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கும். நடக்கலைனாலும் நான் சொல்கிற மாதிரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்த்துக்கள், வணக்கம்.